வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தனுஷ் அவருடைய நடிப்பில் உருவாயிருக்க படம் தான் ஜகமே தந்திரம். இந்த ஒரு படம் தியேட்டர் திறந்த முன்னாடி ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. அதே போல தனுஷ் அவருடைய நடிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் கர்ணன் படம் உருவாயிருக்கு. ஏற்கனவே கர்ணன் படத்துக்கான டைட்டில் லுக் மற்றும் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து எந்த ஒரு தகவலும் வெளியாகல. கொரோனா ஊரடங்கு காரணமா கம்ப்ளீட்டா ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே நிறுத்தி வச்சிருக்காங்க. சமீபத்தில் தான் ஹிந்தி படத்தில் ஒன்றில் தனுஷ் அவர்கள் நடிக்க போயிருந்தாரு 2 தினங்களுக்கு முன்பு. அந்த வகையில் ஏற்கனவே சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை கூட தனுஷ் அவர்கள் கை கோர்த்திருந்தாரு. அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா D44 அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ கொரோனானால பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ஷூட்டிங் இது வரைக்கும் ஆரம்பிக்கப்படாமலே இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு படத்தை தனுஷ் தான் இயக்கி நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் ஏற்கனவே வந்திருந்துச்சு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றதுனால இன்னைக்கு ராக் ஸ்டார் அனிருத் அவருடைய பிறந்தநாள் பேசலாம். D44 அதாவது தனுஷுடைய 44வது படத்துக்கு ராக் ஸ்டார் அனிருத் மீண்டும் பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை இன்னைக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 3 படத்துல இருந்து தனுஷ் மற்றும் ராக் ஸ்டாருடைய கூட்டணி அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கடுத்து பல படங்கள்ல பார்த்தீங்கன்னா 2 பேரும் இணைஞ்சு பணியாற்றியிருந்தாங்க. அவங்க பணியாற்றியிருந்த அத்தனை படங்கள்லையும் பாடல்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரசிகர்களாலையும் அதிக அளவில் விரும்பப்பட்டிருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி சில கருத்து வேறுபாடுகள் காரணமா பிரிஞ்சிருந்தாங்க. தற்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இப்போ D40 அப்படின்னு சொல்லக்கூடிய தனுஷ் அவருடைய 44வது படம் மூலம் மீண்டும் இந்த கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. இது தனுஷ் ஃபேன்ஸ் மற்றும் ராக் ஸ்டார் அனிருத் ஃபேன்ஸ் அவங்கள ரொம்பவே கொண்டாட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.